ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலாஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம டிசம்பர் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்த சைக்ளோன்லான எஃபெக்டை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். எஸ்பெஷலி என்னோடய வீடு என்ன டேமேஜ் ஆகிருந்ததுன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாமே நான், கிருத்திக்கு, என் ஹஸ்பண்ட் 3 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ணோம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் அந்த பிளாக் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவுமே நனைஞ்சிட்டு இருந்தது. ஸோ அது மேலெல்லாம் துணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் எடுக்கிற வீடியோ. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா இதில் ஆயிருக்கு, நீ இதை பாருங்கள், இந்த இதில் ப்ளேவுட்டில் தெரியும் ஃபுல்லாக எவ்வளோ வரைக்கும் டேமேஜ் ஆகி போயிருக்குன்னு. ஸோ கீழே இருந்த புக்ஸு எல்லாமே நனைஞ்சிருச்சு, அந்த கவர் கிவர் எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு வீட்டில். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நாங்கள் வீட்டில் இல்லை மழையப்போ. ஸோ இவருக்குமே லீவ் என்னவோ நாங்கள் சாட்டர்டே என்ன பண்ணோம், சாட்டர்டேனா 2 டிசம்பர் வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ சாட்டர்டே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், சாட்டர்டே போயிட்டு சண்டே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த சைக்ளோன்லாம் பற்றி அவ்வளோ சீரியஸாலாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. பட்டு வந்து போயதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு ஆரம்பித்த மழை, சண்டே ஃபுல்லாக ரெயின், மண்டே ரெயின், டியூஸ்டே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த 3 டேஸ்க்கு பெஞ்ச ரெயினில் பார்த்தீங்கன்னா அண்டு 5th டியூஸ்டே நாங்கள் ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா பெரியபாளையம்லேருந்து 2 சைடு இருக்கும். நார்னி சைடு வரலாம் அண்ட் கூட்ரோடு சைடு வரலாம். கூட்ரோடுமே பிளாக் ஆகிடுச்சு, தண்ணி ஏதோ டேம் உடஞ்சி தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடில். ஆர்னிலையும் ஃபுல்லாக வாட்டர் போயின்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த பைக்கு ஃபுல்லாக முழுகி அந்த பசங்களே பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ அப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் அந்த ஆர்னி சைடுன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் டவுன் இறங்கி அப்போ ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டவுன் ஃபுல்லாகவே வாட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தது வெட்னஸ்டே மார்னிங் வந்தோன்னா ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, வீடு ஃபுல்லாக தண்ணி, அரிசி ஃபுல்லு போயிடுச்சு. வீட்டில் கால் வச்சா அப்படியே வழுக்குது, கீழேயே விழுந்துட்டுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. அது எனக்கு பார்த்தா ஃபுல்லாக வந்து கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் அளவுக்கு தண்ணின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டுக்கும் மேலே வரைக்குமே அங்கே தண்ணி நின்றுட்டே இருந்தது. அண்ட் சரி இது தானேன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் செவுரு ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு தானே போயிட்டோம். ஸோ செவுரு, பெட்ரூம் செவுரெல்லாம் பார்க்கவே முடியல என்னால். அங்கேருந்தெல்லாம் தண்ணி வழிஞ்சிருக்கு, ஃபுல்லு வாட்டர் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு வெளியே இருந்து தண்ணி வராது. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சைக்ளோன்லையுமே. இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் ஆகிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு சைக்ளோன் வந்தது. அப்போவுமே இதே ப்ராப்ளம் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போவுமே இதே பிரச்சனை தான். அப்போ இதை பாருங்கள், இதுதான் என் பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லு மாப் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஒரு மாதிரி அந்த அழுக்கு, அது காலை வைக்க ஒரு இதுவுமே 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் கிட்ட நான் மாப் பண்ணியிருப்பேன் தண்ணி எடுத்ததுக்கப்புறம். ஏன்னா கால் வச்சா வழுக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அந்த உட்டு ஊர்ன ஸ்மெல்லு, அந்த இதெல்லாம் எனக்கு அது ஒரு மாதிரியாக வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் மாப் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இவ்வளோ கிளியராக இருக்குது. நான் திரும்பி சொல்கிறேன், இதில் என்ன டேமேஜ் ஆகிடுச்சு, நீ என்ன பேச வந்துட்டேன்னா நீங்கள் கேட்காதீங்க. ஸோ நான் கிளியர் பண்ணியிருந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் வீட்டு பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூமுக்குள்ளேயும் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணி அது மேலே தான் பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நியர்பையில் ஒரே செவரு தான் கேப்பு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிணறு இருக்குது. ஸோ 2 கிணறுமே ஃபுல்லாகிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே என்னென்னா வாட்டர் வந்து பொங்கிடும். எங்கே போகும், கிணறு ஃபுல்லாகிற வாட்ரு. ஸோ ட்ரைனேஜ் வாட்டரும் நார்மல் வாட்டரும் 2மே மிக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே ஃபில்டர் ஆகிட்டு பொங்கும். ஸோ அதனால் வந்து பரவாயில்லையா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பொங்கி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வர புழிஞ்சு ஊற்றிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகி கரெக்டாக 1 மந்த்து கழித்து பெங்களூர்லேருந்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் அந்த சைக்ளோன் அப்போ. இந்த சைக்ளோன் அப்போ என் ஹஸ்பண்ட் நான் நினச்சி கூட பார்க்கல, சடனாக நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ அப்போ அங்கே மாட்டிக்கிட்டோம். ஸோ வர முடியல, இல்லைன்னா நாங்கள் பிஃபோராகவே வந்திருப்போம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்ரூம் வந்து மழையால் தான் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நார்மலாகவே மழையே இல்லை. மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்ட்டுக்கு வந்துட்டாலே என் வீட்டு பாத்ரூம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நான் கொஞ்சம் சுரண்டி வச்சுருப்பேன். எப்படி இருக்கும்னா, விக்ரமோ ஏதோ ஒரு படத்தில் அந்த முதுகுலெல்லாம் கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அவங்க ஜிம் மேனாக இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கட்டியாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அந்த செவுரு ஃபுல்லாகவுமே பபுள்ஸாக நான் 2-3 வாட்டி பார்த்துட்டு தூக்கத்தில் அந்த லைட்டு போட்டோன்னே ஒரு மாதிரி ஷைனிங்காக பயந்துடுவேன். ஸோ பயந்துடுது சரின்னு சொல்லிட்டு நானே சுரண்டிட்டேன். அதெல்லாம்
எதுக்கு நம்ம பார்த்து பயப்படுவானா அதை பார்த்துன்னு சொல்லிட்டு சுரண்டி எடுத்தது தான் அதெல்லாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் இருக்கும். பட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த ரெட்டாக அப்படியே அந்த வாட்டரெல்லாம் கொட்டி கொட்டி என்னால் அதை பார்க்கவே முடியல. அதை நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் டாய்லெட் அதுக்குன்னா ரொம்ப அகோர விகோரமாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம் இல்லைங்களா 13th அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இது மட்டும் இல்லாமல் என்னோடய பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம டேமேஜ். நாங்கள் 13th வந்து பெட்டில் கை வைக்கல. 14th தான் என்ன பண்ணேன், சரி பெட்டு உள்ள எப்படி தான் இருக்குதோ, இங்கே கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ட்ராப்பாக தண்ணி ஊற்றும். கீழே ஒரு குண்டான் வச்சுருப்பேன் கரெக்டாக. அந்த குண்டானில் தான் வந்து தண்ணி டக்குன்னு கொட்டும். குண்டானோ இல்லை அந்த பாத்திங் குளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மனை மாதிரி அது வச்சுருப்பேன். ஸோ டக் 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 அப்படின்னு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வெட்டாக இருந்துச்சு. நாங்கள் அந்த சைடு எதுவுமே மேலெல்லாம் கை வைக்கல. அண்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சரி பெட்டுக்குள்ளே எப்படி இருக்கு, ஏன்னா பெட்டுக்குள்ளே வந்து ஹெட்டு சைடில் பில்லோஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. உள்ளே இருந்த மொத்தம் பெட்ஷீட்டு அந்த குட்டி குட்டி பில்லோஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி நனைஞ்சிருச்சு. ஒன்றை கூட காப்பாற்றவே முடியலன்ற இதுவாக நனைஞ்சிருச்சு. இன்னும் அடியில் எடுக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் தூக்கி போடவும் முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபு. ஸோ அது பாருங்கள் எப்படி தண்ணி ஊறிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா மழையால் ரொம்ப ஹெவியாக தெரியுது. பட் மழை இல்லைனாலுமே அங்கே தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். நான் கரெக்டாக அந்த ஷெல்ஃபுக்கு மேலே பூஜை சாமான்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே நான் ரொம்ப கை வைக்க மாட்டேன்றதால அங்கே வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா எப்போவுமே வெட்டாக தான் இருக்கும் அந்த இடமே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பில்லோஸ் எல்லாம் நீ தூக்கி போட்டுருன்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஸோ பெட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. பிளட்டுக்குள்ளே ப்ளேவுட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளேவுட்லாம் நனைஞ்சி உள்ளே இருக்கிற சாமான்லாம் கூட நனைஞ்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் கீழே ஒரு ப்ளேவுட் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளேவுட் வச்சு அதுக்கு மேலே தான் சாமான் வச்சுருப்போம். ஸோ 2 ப்ளேவுட்டுமே நல்லா லைக் உப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அண்டு நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இவ்வளோ எஃபெக்ட் ஆகும், மூட்டை அரிசி போயிடும்லாம் நான் நினச்சே பார்த்தது கிடையாது. மோஸ்ட்லி எங்களுக்கு 2.5 month கிட்ட வர வேண்டிய அரிசி மொத்தமாக காலின்ற மாதிரி தான். ஆனாலும் கொஞ்சம் மேலே வரைக்கும் ஒதுக்கி ஒரு 1 week வர மாதிரி காய வச்சு சமைச்சிக்கிட்டோம். ஸோ மிச்சது எல்லாமே போயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் புளிச்ச வாசனைன்னு கூட சொல்ல முடியல. ரொம்ப கப்படிக்குது அந்த அரிசி. ஒரு பிடி எங்கேயாவது இருந்தால் கூட வீட்டோட அந்த இதுவே மாறிடும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணின்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு டைமில் நானே சொல்லிட்டேன், உனக்கு வேணால் நான் சோறு அடித்து போடுவேன், நாங்கள்லாம் அதை சாப்பிடவே மாட்டோம், அது சோறு அடித்தா கூட நல்லாவே இருக்காது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வேறு வழியே இல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டு கொட்டிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும், போயிடுச்சு இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டேவோட வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் பெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த பெட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அம்மா ஹோட்டல்லேருந்து நாங்கள் சாம்பார் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சாம்பார் ரைஸ் கொஞ்சம் கர்ட் ரைஸ் இல்லைன்னு சொல்லுவோம், ஃபுல்லாகவே சாம்பார் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டான் கிருத்திக் போயிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் பெட்டெல்லாம் அப்படியே அந்த வுட்டெல்லாம் ஊறி, ஆனால் இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்காக தான் டேபிள் ஃபேன் கொஞ்சம் நிமித்திட்டு டேபிள் ஃபேன் போட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவுமே அந்த பில்லோஸ் சொன்ன பார்த்தீங்களா, குட்டி அந்த பில்லோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே எங்கள் கிருத்திக்கோட ட்ரெஸ்ஸு தான். அவன் குட்டி பாப்பாலேருந்து 5 years வரைக்கும் போட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வச்சு அங்கே வச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்குன்னா நம்ம பில்லோ மாதிரி பண்ணிவிட்டு, நான் மோஸ்ட்லி பெரிய பில்லோவாக தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் குட்டி பில்லோவாக பண்ணிக்கலாம். ஸோ கெஸ்ட்டெல்லாம் என் வீட்டுக்கு வந்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே எங்கள் கிருத்திக்கோட ட்ரெஸ்ஸு தான். சின்ன பாப்பா ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஒன்றை கூட தூக்கி போடுற மாதிரி இல்லை பில்லோவை. அவ்வளோ கப்படிக்குது பில்லோ. பிகாஸ் அந்த தண்ணி வந்ததுலேருந்தே அது ஊறி இருக்குது. ஒரு நான் 4-5 days அது ஊறி இருந்திருக்கு. அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அது இதுவே பண்ணிக்க முடியல. ஆனாலும் அந்த பில்லோலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி தானே வச்சுருப்போம், அதெல்லாம் கட் பண்ணி இவர்கிட்ட சமத்திட்டு தூக்கி விசிறடினா அடிக்காமல் போட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி இப்போ வந்து தைக்கலை. பட் எல்லாமே செட் பண்ணி அதே ட்ராவுக்குள்ளே வச்சுருக்கேன். பட் இன்னும் ஸ்டிச்செல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணல
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி எங்கள் பாத்ரூம் சைக்ளோன் அப்பா அம்மா வீட்டில் நல்லா பிரியாணி ஜாலியாக சாப்பிட்டு செம என்ஜாய் பண்ணேன். பட் வீட்டுக்கு வந்தோடனே ட்ரிபிள் சைட் டேமேஜ் ஆகிட்டேன். அதை என்னால் சொல்லிக்கவே முடியல. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.